ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான கார முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. இதில் நான் 1 கப் அளவு இடியப்ப மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இடியப்ப மாவு நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இடியப்ப மாவு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் அளவு நான் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவு நம்ம என்ன பண்ணுறீங்க, நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை இதில் கொட்டிடுங்க. இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து மாவு என்கிட்ட இருந்துச்சு, ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. உளுந்து மாவு இல்லாட்டினா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்ச பிறகு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. ஸோ நான் 2 டீஸ்பூன் அளவு உளுந்த மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட இருந்தனால ரெண்டுமே நான் தனித்தனியாகவே ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செய்கிறது ஸ்பைசி முறுக்குனால நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்த பிறகு இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், தெளிச்சு விட்டு தான் மாவு பிணைய ஆரம்பிக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப லூஸாக இல்லாமல் நம்ம கரெக்டான பக்கத்துக்கு பிணையணும். ஸோ தண்ணியை நல்லா கொஞ்சம் தெளிச்சு விட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட் நான் வச்சுருந்த 1 கிளாஸ் தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இப்படி உதிர்த்து விட்டுருங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெய் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செய்யும்போது என்ன ஆகும்னா, கையிலையும் நமக்கு ஒட்டாது. ரெண்டாவது மாவும் நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் வரும். ரெண்டாவது நமக்கு முறுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம். எனக்கு 1 டம்ளர் தண்ணியும் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் தேவைப்பட்டுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்படி தொட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ மாவு நான் 2 பாதியாக பிரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி முறுக்கு குழல் வச்சுருக்கேன், ஜல்லடை கரண்டியும் வச்சுருக்கேன். ஸோ முறுக்கு குழல்லையும் சரி, ஜல்லடை கரண்டி சரி, கொஞ்சம் போல் எண்ணெய் கொஞ்சம் போல் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுனால நமக்கு அது ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ மாவு உள்ளே வச்சுருங்க. நம்ம செய்ய போகிற முறுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி கடையிலாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா முறுக்குன்னு சொல்லுவாங்க, குட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதனால் இதை ஒரு 2 சுற்று மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இதில் 3 ஹோல் உள்ளதை எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார் அச்சையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1 ஹோல் உள்ளதையும் எடுத்துக்கலாங்க. சும்மா நான் 3 ஹோல் இருக்கனால ரொம்ப இது போட போகிறதில்ல. ஒரு 2 சுற்று மட்டும் இப்படி சுற்றி இதை மட்டும் எடுத்துக்கோங்க. சின்னமாக தான் இருக்கணும் இது, அப்போ தான் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக போட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு இதை நம்ம போட்டுடலாம். ஸோ இதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஒன்றா போட்டுருங்க. ஸோ நான் ஒரு இதில் தட்டில் கூட நம்ம என்ன பண்ணலாம், அச்சு வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக போடுங்க. ஆனால் கையில் போடும்போது பார்த்து போடணும். ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கையில் நீங்கள் போடணும், இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சிடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இப்போ செய்யுங்க. இது முறுக்கு நம்ம போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம்.
பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இந்த 2 முறுக்குமே நல்லா வந்து நமக்கு வெந்துருச்சு. நம்மளுடைய பபுள்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா போயிடுச்சு. இந்த பபுள்ஸ் போயிடுச்சுனால வந்து நமக்கு முறுக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சுவையான கார முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.